Hi, hello, vanakkam, welcome to Samayal. Today recipe vegetable biryani. So நம்ம இன்னைக்கு vegetable biryani தான் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ingredients எவ்வளவு ingredients யூஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் வாங்க. பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 கப். பெரிய வெங்காயம் 1. தக்காளி 1/2 தக்காளி. கேரட் 1, பீன்ஸ் 2, உருளைக்கிழங்கு 1, பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, பிரிஞ்சி இலை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2, பட்டை 1, கொத்தமல்லி தழை தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் இல்லை டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நெய் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் பிரியாணி இலைலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மொக்கு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாவும் கீரி போட்டுக்கோங்க, ஒரு பச்சை மிளகா. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி போட்டு இதோட ராஸ்மல் போகணும். ஸோ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி, நான் 1/2 தக்காளி தான் ஆட் பண்ணுறேன். ஸோ 1/2 டம்ளருங்கிறதுனால லெமன் ஜூஸும் புளிஞ்சிக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால நான் 1/2 தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு புளிப்பு ஓகேனா ஒரு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேரட்டு, பீன்ஸ் ஆட் பண்ணுறேன், உருளைக்கிழங்கு அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். தோல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் கழுவிட்டு தோல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் காலிஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன், 8 மணி நேரம் ஊற வச்சாச்சு. நீங்கள் ஃப்ரெஷ் பீன்ஸ் கூட பச்சை பட்டாணி கூட போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணி எடுக்கணும். நான் 1/2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். 20 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கேன். ஸோ நான் ஒரு காய்கறி போட்டிருக்கனால 1 ஊற்றிக்கிட்டேன். 1 டம்ளராக எடுத்துக்கிட்டேன். உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னா அந்த உதிரியாக வரத்துக்காக கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி புழிஞ்சிக்கோங்க. நெய்யும் அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம், நல்லாயிருக்கும் வாசனையாக. ஸோ ரொம்ப கிண்டாமல் ஓரளவுக்கு, ஏன்னா உடஞ்சிரும். ஸோ இப்போ நான் ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு 2 விசில் விட போகிறேன், மீடியம் ஃப்ளேமில். இங்கே பாருங்கள், கொலையில் நல்லா தனித்தனியாகவே ரைஸ் வந்திருக்கு. ஸோ அடியும் பிடிக்கல, நல்லா வந்திருக்கு. ஒரு நீங்கள் எந்த கப்பில் அரிசி அடிக்கிறீங்களோ, இப்போ 1 கப் எடுத்திங்கன்னா அது 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1க்கு 1/2 பாருங்கள், லன்ச் பேக் பண்ணி. ஸோ இது மாதிரி நீங்களும் கொடுக்கலாம் செஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.